மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிபி சந்தர் அவர்கள். இந்தியாவில் நிலவுகிற ஒற்றுமையை, மதச்சார்பின்மை கோட்பாட்டை முற்றிலுமாக சிதைக்கணுங்கிறதா பாஜகவுடைய அரசியலா இருக்கு. இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா என்கிற பெயரில் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது. கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, அதை தாரை வார்க்க கூடாது, உடன்பாடு இல்லை என்று ஆட்சேபித்தவர் டாக்டர் கலைஞர் அவர். இப்ப பாஜக இஸ்லாமியர்கள் மேல் அக்கறைப்படுகிறது, கரிசனப்படுகிறது என்று சொன்னால் ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுகிற மாதிரி தான் அதை பார்க்க முடியும். உலகம் அப்படிதான் பார்த்து. அண்ணாமலையை மாற்றினால் கூட்டை உறுதி செய்யலாம் என்கிறது எடப்பாடியாருடைய கோரிக்கை. அதை பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை முக்கியமா, வெற்றி முக்கியமான, வெற்றி தான் முக்கியமா பார்க்கணும். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில இணைந்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ பாஜக மைனாரிட்டி அரசா இருந்தாலுமே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சில விஷயங்கள்ல, எல்லா விஷயங்களும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் பண்றாங்க. காரணம், பாஜக இந்த நாட்டில் நிறுவ நினைக்கிறது மனு சட்டம். அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது மனு சட்டம். அப்போ அரசமைப்பு சட்டத்தினுடைய கூற்றுக்களை சிதிலமாக்கி சிதைச்சு இங்க மனு சட்டத்தை நிறைவேற்றணும், நிறுவனங்கிறதான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு கொடுத்துருக்கிற அரசியல் உத்தி. அதை நிறைவேற்றத்தான் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. காஷ்மீரினுடைய 370 ஆர்டிக்கிள் சிதைச்சது, மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலே, எதிர்ப்புக்கு மேலே மற்ற எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்பையெல்லாம் கடந்து சிஏஏ கொண்டு வந்தது. அதற்கு பிறகு பாபர் மசூதியை இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயில் கட்டினது. இப்படி இந்தியாவில் நிலவுகிற ஒற்றுமையை, மதச்சார்பின்மை கோட்பாட்டை முற்றிலுமாக சிதைக்கணுங்கிறதா பாஜகவுடைய அரசியலாக இருக்குது. அதனால் அவங்க ஜனநாயக சக்திகளினுடைய எதிர்ப்பையோ அல்லது ஒரு மரபையோ, இப்போ பாராளுமன்றத்துக்குன்னு சில மரபுகள் இருக்குது, அந்த மரபுகளையெல்லாம் மீறி அவங்க செயல்படுறது தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது ஒரு மைனாரிட்டி அரசு. கடந்த முறை அவங்க மெஜாரிட்டியில் இருந்தாங்க. இந்த முறை மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் கூட சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால, பெருவாரியான ஆதரவு அவங்க கொடுக்கறதுனால, சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமார் அவங்க மாநிலத்துக்கு தேவையான நிதி முதற்கொண்டு அத்தனையிலையும் அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ஆதரவை அவங்க தேடிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை தேசத்திற்கு எதிராக செய்கிற செயல் திட்டங்களுக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் ஆதரவு கொடுப்பது என்பது ஒரு துரோகமாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஆகவே பாஜக என்பது எப்பவுமே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு கட்சி தான். பாஜகவினுடைய செயல் திட்டங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பது தான். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை அவங்க ஒரு காலம் மதித்ததே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்கிற அவர்களுடைய வெறிக்கு ஒரு அரணா நின்று பாதுகாக்கிறது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் இருப்பது தான் அவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அந்த தடையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கும் வேலைகளை பாஜக அரசு மைனாரிட்டியாக இருந்தாலும் அதை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதை மக்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். தேசத்திற்கு எதிரான எந்த செயல் திட்டங்களையும் மக்கள் நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா நள்ளிரவுல கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்த தேசம் சுதந்திரம் பெற்றது. நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம பெருமையாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அதே நள்ளிரவில் இந்திய சுதந்திரத்தினுடைய மாண்பை குழி தோண்டி புதைத்திருக்கிறது பாஜக. ஒரு ஜனநாயக மாண்பை குழி தோண்டி புதைத்திருக்கிறது. ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறது. இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமிய மக்கள் இனி அச்சத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அச்ச உணர்வை நள்ளிரவில் அவங்க அந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை இயற்றுவதன் மூலம் நிறைவேற்றிருக்கிறாங்க. சரி, அப்படி வக்பு திருத்த சட்ட மசோதாவை நள்ளிரவில் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா, இப்போ எல்லாத்தினுடைய பார்வையும் என்னவா இருக்குன்னா, ஏன் இதை ஒரு நள்ளிரவில் நிறைவேற்றணும்? ஒரு நீண்ட விவாதம்.
அந்த நீண்ட விவாதத்துல வக்பு திருத்த சட்டத்தை எதிர்க்கட்சிகளா இருக்கிற ராகுல் காந்தி முதற்கொண்டு அத்தனை பேரும் கடுமையா எதிர்த்தார்கள். இந்த எதிர்ப்பை எல்லாம் பொருட்படுத்தாமல் வக்பு திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆதரவு 882 வாக்குகளும் எதிர்ப்பு 232 வாக்குகளும் பதிவாயிருக்கு. அந்த 282 வாக்குகளிலும் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. காரணம், பாஜகவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் யாரும் இஸ்லாமியர்கள் இல்லை. அப்ப தங்களுடைய கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் தராத ஒரு கட்சி வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால், அந்த திருத்த சட்டத்தில் திருத்தம் இருக்குமா? இருக்காதுன்னா இருக்காது. அந்த வக்பு திருத்த சட்டம், அந்த மசோதாங்கிறது 1954 திருத்தப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் அந்த வக்பு வாரியம் கொடுத்திருக்கு. 1995 திருத்தப்பட்ட அந்த வக்பு வாரிய திருத்தத்திலும் இஸ்லாமியர்களுக்கான அத்துணை நலத்திட்டங்களும் அதுல இருக்கு. வக்புன்னு என்ன? தானம். வக்புங்கிறது தானம், அதனுடைய பெயர் தானம். இப்போ பொதுமக்களுடைய பார்வையில பார்க்கும்போது ஏதோ வக்புங்கிறது ஒரு தனி இஸ்லாமியர்கள் அந்த வக்பை வச்சுக்கிட்டு ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, அந்த வக்புங்கிற அந்த சொத்து இருக்கிறதுனால தான் அவங்க டெரரிஸ்டா இருக்காங்க, நாட்டுக்கு எதிராக சில வேலைகளை செய்யறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பாஜக பிரச்சார யுக்தியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா வக்புங்கிறது ஒரு தானம், அது ஒரு துறை, அதுவும் அரசுக்கு கட்டுப்பட்டதுதான், அரசுக்கு உட்பட்டதுதான். எப்படின்னா 1947 சுதந்திர அந்த அந்த காலகட்டங்களில் மவுண்ட் பேட்டன் பிரபு இங்க இருக்கிற கோயில்கள், இந்து மத கோயில்கள், மசூதிகள், கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம் நெறிப்படுத்தினாங்க. நெறிப்படுத்தும் போது இந்து மத கோயில்கள்லாம் மன்னர்கள் மூலியமா கட்டப்பட்டது. மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து மன்னர்கள் மூலியமா கட்டப்பட்டது. அப்ப மன்னர்கள் ஆட்சி ஒழியும் போது அது அரசுக்கு போய் சேருது. அப்படிதான் இந்தியாவில் இருக்கிற திருக்கோயில்கள் எல்லாமே அரசு நிர்வகிக்கிற ஒரு கோயில்களா இருக்கு. அது மாதிரி தானமாக இந்த வக்பு சொத்துக்கள், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள், தர்காக்கள், மசூதிகள், இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த வக்பு வாரியம். அதே மாதிரி கிறித்தவ கோயில்கள் மிஷினரிகளாலும் அன்னைக்கு இருந்த துரைவார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களால் கட்டப்பட்டதான் ஆலயங்கள். அது கிறித்தவர்கள் நிர்வகிக்கிற ஒரு மதமா இருக்கு. அப்ப இந்து அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கிற கோயில்கள் அரசு தான். வக்பு வாரியமும் அரசுக்கு உட்பட்டதுதான். கிறித்தவ கோயில்களும் வக்புக்கு உட்பட்டதுதான். மத சுதந்திரங்கள்னு அரசமைப்பு சட்டம் நமக்கு ஒண்ணுது. மத வழிபாட்டு சுதந்திரம் இருக்கு, மத நிர்வாக சட்டம் இருக்கு, மதத்திலேயே திருமண சட்டங்கள் இருக்கு. அந்தந்த மதம் அந்தந்த சட்டங்களை நிறைவேற்றுவது வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறதா அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தை மீறி இன்றைக்கு வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர்றதுனால என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம். நமக்கு எப்பவுமே கடந்த கால வரலாற்றை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு பேசுவதுதான் எப்பவுமே அரசியலாகவும் நடைமுறையாகவும் இருக்க முடியும். ஹிட்லருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது அன்றைக்கு யூதர்களுடைய அத்தனை சொத்துக்களையும் முதல் பிடுங்கினார். அவர்களை ஒரு நிராதாரமான நிலைக்கு தள்ளி ஒரு இனப்படுகொலையை ஹிட்லர் செய்தான். இது உலகறிந்த வரலாறு. முசோலினியும் அதைத்தான் செய்தான், இடியமினும் அதைத்தான் செய்தான். இன்றைக்கு இந்த வக்பு திருத்த சட்டம் மசோதா என்கிற பெயரில் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது. இன்றைக்கு இந்தியாவில் இராணுவம், ரயில்வே துறைக்கு அடுத்து அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிறது வக்பு அந்த துறை தான். அந்த இடங்களை எல்லாம் பிடுங்கி தனியாருக்கு தாரை வார்க்கும் ஒரு பேராபத்து இதில் இருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய பல சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் செயலை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு அந்த வக்பின் கீழ் இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் பிடுங்கி அதை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு இஸ்லாமியர்களை நிராதரவா நிற்க வைத்து விட்டு அந்த இஸ்லாமியர்களை இந்தியாவின் இரண்டாம் தர குடிமக்களாக கருதி ஒரு இன அழிப்பு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் 232 பேர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அந்த எதிர்ப்புகளை எல்லாம் பொருட்படுத்தாததே ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரிக்கிற ஒரு செயல். இது ஏற்கனவே கொண்டு வந்த போது மாநிலங்களவையிலும் நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்தது.
அதற்கு பிறகு ஜெகதாம்பிகா பால்ங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் உவைசி போன்றவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இது வக்பு திருத்த சட்டம் கொண்டு வருவதனுடைய சாதக பாதகங்கள் ஆராயப்படுவதில் இதில் பாதகங்கள் தான் அதிகமா இருக்கு, சாதகங்கள் எதுவும் இல்லைன்னு அந்த கூட்டுக்குழு அறிக்கை. அந்த கூட்டுக்குழு அறிக்கை கொடுத்ததையும் நிராகரித்து விட்டு இந்த திருத்த சட்டத்தை தீர்க்கமாக பாஜக கொண்டு வந்திருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு துரோகம். ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா, இந்த நீண்ட நெடிய சுதந்திர வரலாற்றில் இந்திய சுதந்திரத்திற்காக உழைத்தது அல்லது அர்ப்பணித்தது, தியாகம் செய்தது, ரத்தம் சிந்தியதுன்னு பட்ட ஒரு நீண்ட வரலாறை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். 1857 முதல் இந்திய சுதந்திர போரில் இருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு பிறகும் கூட, இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்ட போதும் கூட, இன்று வரை இந்த தேசத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இந்திய சுதந்திர போரில் எந்த ஒரு போராட்ட பங்களிப்பையும் கொள்ளாதவர்கள் RSS. ஆக அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த தியாக வரலாற்று தடங்களை அழிக்கும் நோக்கில், இஸ்லாமியர்களுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்கிற ஒரு வரலாற்று திரிவை உருவாக்குவதற்காக, இஸ்லாமியர்களை நசுக்குவதற்காக, இஸ்லாமியர்களை நிராதரவாக நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக இந்த நாட்டில் ஆக்க வேண்டும் என்பதற்காக, சொந்த நாட்டிலே அகதிகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கும் ஒரு உத்திதான் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை தவிர இதில் வேறு எந்த நோக்கமும் இருப்பதாக, ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. இன்னொன்னு, அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ரொம்ப சிறப்பா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பெண்களுக்கு இதுல இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவா தானே இது இருக்கு. இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவா ஏற்கனவே அந்த சட்டத்தில் இருக்காங்க. ஒரு வாரியம் என்றால் அதில் ஒரு 11 பேர் மெம்பர் என்றால், சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், 2 பெண்கள், அவங்களுக்கு நடைமுறையிலேயே அது இருக்கு. இவங்க ஒன்றும் புதுசா கொண்டு வரல. ஏற்கனவே தமிழக வக்பு வாரியத்தில் நிலஃபர் கபில்னு ஒரு பெண் இருந்திருக்கிறது, நம்ம எல்லாமே படிக்கிறோம். ஆக பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கிறதுலையும் சரி, இஸ்லாமியர்களில் நலிந்த பிரிவினருக்கு அந்த வக்பு மூலியமா செய்து கொண்டிருக்கிற உதவிகளும் சரி, குத்தகைக்கு விடுவது, ஏலத்திற்கு விடுவது, வியாபாரத்திற்கு உதவி செய்வது, பேரிடர் காலங்களில், இப்ப சுனாமி போன்ற பேரிடர் காலங்களில் அந்த வக்பு வாரியத்தின் மூலியமா ஏகப்பட்ட உதவிகள் இந்து மக்களுக்கு செஞ்சிருக்காங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. யாருமே செய்யாத உதவியை கொரோனா காலகட்டங்களில் அவர்கள் செய்தார்கள். இதெல்லாம் நாடு மறந்து விடாது. ஆகவே வக்பு என்பது இஸ்லாமியர்கள் அதை வைத்துக் கொண்டு ஒரு ராஜ்யம் நடத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம அந்த பார்வையிலே இல்லை, அப்படி ஒன்று இல்லை. ஆனால் பாஜக அப்படி சித்தரிக்கிறது. வக்பு வாரியத்தில் தவறுகள் நடக்கலாம், எங்காவது இடத்தில் தவறு இருக்கும், இல்லைன்னு நம்ம சொல்லல. அதை சரி செய்ய வேண்டுமே ஒழிய ஒட்டுமொத்த சொத்தையும் கபலீகரம் செய்ய நினைப்பது என்பது இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அப்படின்னு தான் இந்த திருத்த சட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சத்தீவு விவகாரம் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கச்சத்தீவு விவகாரத்துல திமுகவுக்கு பங்கு இருக்கா? திமுகவுக்கு பங்கு இருக்கு. எப்படி இருக்குன்னா, கச்சத்தீவை தாரை வார்க்க கூடாது அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததிலையும், கச்சத்தீவை தாரை வார்த்ததில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னதிலையும் பங்கு இருக்கு. தாரை வார்த்ததில் பங்கு இருக்குன்னா அதை எதிர்ப்பதில் தான் திமுகவுக்கு பங்கு இருக்கு. 1700 காலகட்டங்கள்ல இந்த கச்சத்தீவுல இன்றைக்கு இருக்கிற ராமநாதபுரம் ராஜா அவர்களும் ஒரு இஸ்லாமியரும் அங்க வர்த்தகம்னா அங்க இருக்கிற வளங்களை அதை எடுத்து சந்தைப்படுத்தி கொண்டிருந்தாங்க 1700 காலகட்டங்கள்ல. அப்பெல்லாம் இலங்கைக்கு அந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதா இந்தியாவுக்கு சொந்தமானதா அப்படிங்கிற அந்த பேதங்கள் எல்லாம் இல்லை. 1913 தான் கச்சத்தீவு யாருக்குன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வரும்போது அது இந்தியாவிற்கு சொந்தமானதான், இலங்கைக்கும் கச்சத்தீவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவிலிருந்து 12 கிலோமீட்டர் இருக்கு, இலங்கையிலிருந்து 13 கிலோமீட்டர்ல இருக்கு, வரைபடங்கள்லயே அது இந்தியாவுக்கு சொந்தமானதான்னு பல்வேறு வரலாற்று ஆய்வுகளை வச்சு அது இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. 1954 இலங்கையினுடைய வரைபடம் வெளியிடப்பட்டது. அந்த வெளியிடப்பட்ட அந்த வரைபடத்தில் கூட கச்சத்தீவு இல்லை. இப்படி வரலாற்று தரவுகளை எடுத்து அப்போது பிரதமராக இந்திரா காந்தியிடம் கொடுத்தது டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானதுன்னா குத்தகைக்கு விட்டிருக்கிறது. அவர்கள் தான் அங்க இருக்கிற வளங்களை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இது தமிழ்நாட்டிற்கு சொந்தமானதுன்னு வரலாற்று தரவுகளை எடுத்து அம்மையார் இந்திரா காந்தியிடம் கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். கேவல் சிங்னு ஒரு உள்துறை செயலாளர் இருந்தார். அவர் கலைஞரை சந்தித்த போது இந்த மாதிரி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பதாக ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு சொல்லும் போது ஒரு காலம் அதை தமிழர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அந்த பேச்சுக்கே இடமில்லை. கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, அதை தாரை வார்க்க கூடாது, உடன்பாடு இல்லை என்று ஆட்சேபித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய ஆதரவு கிடைக்காது அல்லது தமிழ்நாட்டை ஆளுகிற முதல்வர்களுடைய ஆதரவு கிடைக்காது என்கிற பட்சத்தில் தன்னிச்சையாக இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை அப்போது இலங்கை பிரதமராக இருந்த பண்டாரநாயக்காவுக்கு உடன்பாட்டின் அடிப்படையில் கொடுத்தார்கள். இதை கொடுத்து மறுதினமே சட்டசபையில அனைத்து கட்சியினும் கூட்டி இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்திரா காந்தி அவர்களை நேரில் சந்தித்த போதும் கூட கச்சத்தீவை உரிமை கொண்டாட இலங்கைக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. ஆகவே இதை தரக்கூடாது, இதை தந்தால் என்ன ஆபத்துன்னு தீர்க்க தரிசனமா அன்னைக்கே 1974 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இன்றைக்கு இலங்கை இந்திய உறவு சரியா இருக்கு, ஒருவேளை எதிர்காலத்தில் இந்தியா இலங்கை உறவு பாதிக்கப்படும் நிலை வரும்போது ஒருவேளை சீனாவோ பாகிஸ்தானோ அதில் படைத்தளம் அமைப்பது இந்தியாவிற்கு ஆபத்தாக முடியும், குறிப்பாக தமிழகத்திற்கு ஆபத்தாக முடியும். ஆகவே அதை தாரை வார்ப்பது கூடாது அப்படின்னு தொடர்ச்சியா போராட்ட குரல் எழுப்பி கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர். ஆனால் இங்க இருக்கிற கட்சிகள் ஏதோ கருணாநிதி தான் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை அது அல்ல. கச்சத்தீவை கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் கடைசி வரை உறுதியாக நின்றவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த சமயத்தில் பாபநாசம் பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் பேசும்போது இது இந்த தாரை வார்க்கும் இந்த நோக்கத்தை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் செய்தது தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகம்னே பேசியிருக்கார். ஆக கச்சத்தீவை பொறுத்தவரை அது இந்தியாவினுடைய சொத்து, அதை மீட்க வேண்டும் என்று நேற்று சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மசோதா நிறைவேற்றியிருக்கிறார். மசோதாவை எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா மதிக்கும் என்பது வேறு விஷயம். காரணம், இங்க இந்தியாவினுடைய அதிகார ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அரசமைப்பு சட்டம் 3 விதியின் கீழ் அங்க இப்ப ஒரு ஒன்றிய அரசு நினைத்தால் மாநில எல்லைகளை பிரித்து விடலாம், மாநிலத்தை 2ஆக பிரித்து வெவ்வேறு மாநிலமாக ஆக்கி விடலாம். இது மாதிரி பல்வேறு அதிகாரங்கள் ஒன்றிய அரசுல குவிந்து கிடக்கு. அப்ப ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ அதை மீறி ஒரு மாநில அரசு செய்து விட முடியாது. இப்ப மாநில அரசால் செய்ய முடியும் என்றால் இன்றைக்கு நம்ம இந்தி திணிப்பை எதிர்க்கத்தான் நம்மளால முடியுது. அந்த எதிர்ப்பை மீறி ஒன்றிய அரசு திணிக்க நினைக்கும் போது போராட்ட வடிவங்கள் மாறும். இன்னைக்கு வக்பு திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு எதிர்க்குது, ஆனால் நள்ளிரவில் அதை நிறைவேற்றுது. ஆக இங்கே எழுகின்ற ஜனநாயக குரல்களுக்கு எதிர்ப்புகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற அரசாக பாஜக இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய எதிர்ப்பை காட்ட வேண்டியது கடமை. அந்த விஷயத்தில் வக்பு திருத்த சட்ட மசோதாவாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெகு நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஒருவேளை பாஜக அரசு இஸ்லாமியர்களை ஒரு நிராதரவாக நிற்க வைக்கிற சூழலை உருவாக்கினாலும் கூட தமிழக இஸ்லாமியர்களோடு கைகோர்த்து அனைவரும் கட்சி பாரபட்சம் இன்றி அதிமுக திமுக என்ற பாரபட்சம் இல்லாமல் பாஜக தவிர அத்துணை பேரும் இஸ்லாமியர்களுக்காக கைகோர்த்து ஒற்றுமையாக நிற்போம்ங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் கச்சத்தீவை மீட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி தான் பாஜக சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம எவ்வளவுதான் தீர்மானத்தை கொண்டு வந்தாலுமே அது காதலே அவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுல பாஜகவோட நோக்கம் என்னவா இருக்கு? ஏன் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க அரசியல், அதாவது தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு மாநில தேவைகளையும் புரிந்து கொண்டு, ஒவ்வொரு மக்களிடையே இருக்கிற கொதிப்புகளை புரிந்து கொண்டு, அதை சரி செய்வோம் என்று வாக்களித்து விட்டு கொடுத்த வாக்கை எந்த மாநிலத்திலும் அவர்கள் காப்பாற்றியதாக வரலாறே கிடையாது. இப்ப கச்சத்தீவு பறிபோய் விட்டதேங்கிற அந்த ஏக்கம், அந்த கொதிப்பு
எல்லா தமிழர்களிடத்திலும் உண்டு. அப்போ இங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குகளை வாங்குவதற்காக அதை செய்தார்களே தவிர அதற்கான எந்த நடவடிக்கையும் அவர் மேற்கொள்ளலை. இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஆக்கிரமிப்பு பண்ணா ஒரு கொதிப்பு வருது, வேற வட மாநிலங்களில் சீனா ஆக்கிரமிப்பு பண்ணா கொதிப்பு வருது. பாகிஸ்தான் ஏதாவது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் உடனே பயங்கரமா கொந்திருக்கிறோம். அதே மாதிரி அதே கொதிப்பு கச்சத்தீவை மீட்பதிலும் பாஜக காட்டியிருக்கணும் இல்லையா? இதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். 1974 காலகட்டங்கள்ல கச்சத்தீவை இந்திரா காந்தி அங்க கொடுத்த போது எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ஜனசங்கத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர். அன்றைக்கு அவர்கள் எதிர்த்தார்கள். ஜனசங்கமா இருந்த போது, கச்சத்தீவை இந்திரா காந்தி கொடுத்த போது ஜனசங்கமா இருந்தவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசு நினைத்தால் கச்சத்தீவை மீட்க முடியும். ஆனால் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களா என்கிறதா முக்கியம். இப்ப இலங்கையோடு இருக்கும் அந்த உறவை அவர்கள் குலைத்துக் கொள்வார்களா, அல்லது தமிழர்களுக்கு இது நன்மை பயத்து விடும் என்பதற்காக புறம் தள்ளுவார்களா அப்படிங்கிறது போக போகதான் தெரியும். ஆனால் தமிழ்நாடு அந்த கச்சத்தீவு தாரை வார்த்ததில் காட்டுகிற அந்த தீவிரம் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு ஸ்டாலின் காலம் வரைக்கும் அந்த எதிர்ப்பு அப்படியே இருக்கிறது. எல்லா தமிழர்களுக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கிறது. கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கமாக இருக்கிறது. மற்ற கட்சிகளின் நோக்கமாகவும் அதே தான் இருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேரளா ஒரு வித்தியாசமான மாநிலம், இங்க படிச்சவங்க அதிகமா இருக்காங்க, அதனாலதான் பாஜகவுல இங்க ஆட்சிக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த கட்சியை சார்ந்தவரே சொல்லியிருக்காரு. இதான உண்மையும் கூட. இப்ப கேரளாவில் கொண்டு போய் குழந்தைக்கு குடிக்கிற பாலை ஆத்துல கொட்டுவாங்களா? குழந்தைங்க குடிக்கிறதுக்கு பால், பசியாடுறதுக்கு பால், அந்த பாலை கொண்டு போய் ஆத்துல கொட்டுவாங்களா? அல்லது இந்த பாலில் தயாரிக்கப்படுகிற நெய்யை தீயில கொட்டுவாங்களா? மதத்தின் பெயரால் மாட்டு மூத்திரம் குடிப்பாங்களா? படிச்சவங்க இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. மாட்டு மூத்திரத்தை குடிச்சா எல்லா நோயும் சரியாகும்னா சரியாகிற ஒரு நோயை சொல்லுன்னு சொல்லுவாங்க. இது படித்தவர்கள். அப்ப படித்தவர்கள் இருக்கிற இந்த மாநிலத்தில் பாஜக கட்டுகிற கதைகள் இருக்கு இல்லையா, அது எடுபடாது. மதத்தின் சார்பாக அல்லது மதத்தை முன்னிறுத்தி அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் அல்லது மதத்தை முன்னிறுத்தி கட்டுகிற கதைகள் எல்லாம் படித்தவர்கள் இருக்கிற மாநிலத்தில் இது எடுபடாது. இன்றைக்கு தமிழகத்தில் அவர்கள் காலூன்ற முடியாமல் போனதுக்கு காரணம் அதுதான். கேரளத்தில் அவர்கள் காலூன்ற முடியாமல் போனதுக்கு காரணம் இங்கு படிப்பு இருக்கிறது. படித்தவர்கள் கேள்வி கேட்பார்கள், அறிவியலை முன்னிறுத்தி பேசுவார்கள். அதனால்தான் தமிழகத்திலும் சரி கேரளத்திலும் சரி உயர்ந்து கொண்டிருக்கிற இந்த படிப்பினுடைய அந்த ஸ்திரத்தன்மையை குலைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் அவங்க மொழியை திணிக்கிறாங்க, கல்விக்கு தர வேண்டிய நிதியை தரல. எவ்வளவு தகுதி தேர்வை வச்சு இந்த மாணவர்களை சீர்குலைக்க முடியுமோ, எவ்வளவு தகுதி தேர்வுகளை வச்சு இந்த மாணவர்களை இடைநிற்றலை ஊக்குவிக்கணுமோ அவ்வளவு செய்யறாங்க. ஏன்னா கல்வி அறிவு என்பது அறிவியலுக்கு உட்பட்டது, கற்பனைக்கு அல்ல. படித்து விட்டால் அவன் கேள்வி கேட்பான். இப்ப படிச்சதுனாலதான் வக்பு திருத்த சட்டம் ஏன் கொண்டு வர்றீங்கன்னு கேட்கிறான். ஆனா வட மாநிலங்கள்ல கேட்க மாட்டாங்க, உத்தரகாண்ட் போன்ற பின்தங்கிய மாநிலங்கள்ல கேட்க மாட்டாங்க, உத்தரப்பிரதேசல கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் இந்த சட்டத்தை அவசர அவசரமா கொண்டு வராங்க? உத்தரப்பிரதேசத்தில் அவங்க தோல்வியின் விளிம்பில் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை விதைப்பதன் மூலம் இழந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கை மீண்டும் தூக்கி நிறுத்துவது அப்படிங்கிற அரசியல் உத்தியா பயன்படுறாங்க. இப்ப பாஜக இஸ்லாமியர்கள் மேல் அக்கறைப்படுகிறது, கரிசனப்படுகிறது என்று சொன்னால் ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகிற மாதிரி தான் அதை பார்க்க முடியும். உலகம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. ஆக பாஜகவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் சட்டத்தை 370 ஆர்டிகிள் சிதைத்ததன் மூலம் அந்த வெறுப்பை காட்டியது. சிஏஏ கொண்டு வந்ததன் மூலமா அந்த வெறுப்பை உமிழ்ந்தது. பாபர் மசூதியை இடித்ததன் மூலம் மீண்டும் அந்த வெறுப்பை கூர்தீட்டியது. இன்றைக்கு வக்பு திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்ததன் மூலம் ஒட்டுமொத்த வெறுப்பையும் கொட்டி இருக்கிறது பாஜக. இப்ப நமக்கு இதில் என்ன அச்சம்னா, இன்னைக்கு இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிற இந்த பாஜக நாளை கிறிஸ்தவர்களையும் அச்சுறுத்தும், சீக்கியர்களையும் அச்சுறுத்தும், சமணர்களையும் அச்சுறுத்தும், பௌத்தர்களையும் அச்சுறுத்தும். ஆக அவர்கள் சொல்லுகிற அந்த மனு தர்ம கொள்கையை, வர்ணாசிரம கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத அத்துணை மதங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் நசுக்குகிற, அழிக்கிற வேலையை பாஜக செய்யும்.
இன்றைக்கு அங்க வக்பு திருத்த சட்ட மசோதாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு திருத்தத்தில் கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த வக்பு ஒரு வாரியம்னு ஒன்று வச்சிருக்காங்க. வக்பு வாரியம் மற்ற ஸ்டேட்டுக்கு தனியா சென்ட்ரலுக்கு தனியா வச்சிருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க, அதுல வழிபாட்டு முறைகள்ல சில பிரிவுகள் இருக்கு. ஆகா கான்னு ஒரு பிரிவு இருக்கு, போரா முஸ்லிம்னு ஒரு பிரிவு இருக்கு, ஷியா முஸ்லிம்னு ஒரு பிரிவு இருக்கு, சன்னி முஸ்லிம்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவு என்னன்னா வழிபாடுகள்ல பிரிஞ்சு கிடக்கிறவங்க, வழிபாட்டு முறைகள்ல பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமா அவங்க இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கசப்பை தேன்ல தடவி கொடுக்கிற மாதிரி ஆகா கான் அவங்களுக்கு தனி வாரியம், வக்பு வாரியம், போரா இஸ்லாமியர்களுக்கு தனி வாரியம், சன்னி இஸ்லாமியர்களுக்கு தனி வாரியம். அப்ப அந்த பிரிவு என்ன நினைக்கும், தங்களுக்கு ஒரு தனி வக்பு வாரியம் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். அப்படி அவர்களுக்கு அவங்க ஆதரவா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இனத்தையும் அழிப்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம். இப்படிதான் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இந்துங்கிற ஒரு போர், இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்துன்னு ஒரு மதம் இருக்கு. அந்த இந்துங்கிற மதத்துல எத்தனை சாதி, சாதிகளுக்குள் எத்தனை பிரிவு, இந்த சாதியும் சாதிகளுக்குள்ள பிரிவும் தான் இந்திய வளர்ச்சிக்கே தடையா இருக்குன்னு பல்வேறு ஆய்வறிஞர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சாதியை ஒழிப்பதற்கான ஏதாவது திட்டம் தீட்டிருக்காங்களா? இல்ல. இன்றைக்கு ஒற்றுமையா இருக்கிற இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அதிகார வெறியை ஊட்டி அல்லது கௌரவ வெறியை ஊட்டி இஸ்லாமியர்களையும் பிரிவுபடுத்தி ஒற்றுமையா இருக்கிற அந்த இஸ்லாமியர்களை தனித்தனி கூறுகளா பிரிச்சு போட்டா வலதுசாரி பெரும்பான்மைவாதத்தை இந்த நாட்டில் நிறுவி விடலாம், அல்லது அவங்க நினைக்கிற மாதிரி இந்து ராஷ்டிரமாக அறிவித்து விடலாம். இங்க மனு தர்ம கொள்கை தான் இந்த நாட்டிற்கான சட்டம், மனு சட்டம் தான் இந்த நாட்டிற்கான சட்டம் என்பதை நிரூபித்து விடலாம், அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போய் செய்து விடலாம் அப்படிங்கிற பல்வேறு நோக்கங்களுக்காக எடுத்து வைத்திருப்பதுதான் இந்த வக்பு திருத்த சட்டம் மசோதா. இப்படி ஒரு அதிகாரம் அங்கே இருக்கிறது என்றால், நாம இங்க கச்சத்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்றினோம் என்றால் அது எந்த அளவுக்கு பாஜக அரசு அதை மதிக்கும் என்பதில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது. ஆகவே பாஜகவை பொறுத்தவரை பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னும் 20-30 வருடங்களுக்கு நம்ம யாரும் அசைக்க கூடாது என்பதற்காக ஒரு வெறுப்பு அரசியலை இங்கே விதைத்துக் கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய உத்தி. நம்ம போன தடவை கூட பேசணும், 11 வருடங்களாக RSS அலுவலகத்துக்கு மோடி போல 11 வருடம் கழித்து போயிருக்காருன்னு சொல்லும்போது இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை செய்வதற்காகத்தான், அதை செய்யுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் பாஜக மோடியை அழைத்தது, அந்த RSS மோடியை அழைத்தது. RSS சொன்ன செயல் திட்டத்தை தான் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வலிய இஸ்லாமியர்கள் மேல் திணித்திருக்கிறது இந்த பாஜக அரசு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாஜக அதிமுகவோட கூட்டணி உறுதி செய்யறதுக்காக தான் மாநில தலைவர் பதவியில மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா சார்? அண்ணாமலை மாற்றப்படுவார். வருகிற 9 அல்லது 10ஆம் தேதிகளில் தமிழக பாஜகவில் ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்கும். காரணம் என்னன்னா, இன்றைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. ஐக்கிய தேசிய அதாவது NDA, அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி என்பது ஏறக்குறைய 100 விழுக்காடு முடிவாகிவிட்டது. பாஜக இடுகிற அத்தனை கட்டளைகளுக்கும் அதிமுக இசைந்து போய்விட்டது. அப்போ அதிமுகவில் இருந்து வைக்கப்பட்ட ஒரே ஒரு கோரிக்கை, தமிழக பாஜகவினுடைய தலைமையை மாற்ற வேண்டும். ஏன் மாற்ற வேண்டும் என்றால், அவர் ஜெயலலிதாவை பற்றி பல்வேறு விமர்சனங்களை அவர் செய்திருக்கிறார். அதிமுகவிலும் ஊழல் இருக்கிறது என்று விமர்சித்திருக்கிறார். அண்ணாமலை தலைவராக நீடிக்கும் பட்சத்தில் பாஜகவும் அதிமுகவும் இங்கே தமிழகத்தில் கூட்டணி கொண்டால் அதுவே வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால் அண்ணாமலையை மாற்றினால் கூட்டை உறுதி செய்யலாம் என்கிறது எடப்பாடியாருடைய கோரிக்கை. அதை பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை முக்கியமா, வெற்றி முக்கியமான, வெற்றி தான் முக்கியமா பார்க்கும். அதிமுக முக்கியமா, அண்ணாமலை முக்கியமானா அதிமுக தான் முக்கியமா தான் பாஜக பார்க்குமே. அந்த வகையில் பார்த்தால் அண்ணாமலை நிச்சயமாக மாற்றப்படுவார். அடுத்த தலைவர் யார் என்பதில் ஒரு 4 பேருக்குள்ள போட்டி நிலவுது. நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை, கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த பட்டியலில் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் இருப்பதாக பாஜகவினுடைய செய்திகள் சொல்லுகிறது. ஆகவே தமிழகத்தில் பாஜக தலைமை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். அதே போல ஒருவேளை அரிதினும் அரிதாக எடப்பாடியாருடைய அந்த கோரிக்கையை அல்லது இன்னும் ஒரு 2-3 கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் எடப்பாடியார் ஒத்து வரவில்லை என்றால்
அதிமுக பொதுச் செயலாளர் இருந்து எடப்பாடி மாற்றப்பட்டு செங்கோட்டையனை கொண்டு வருவதற்கான காய் நகர்த்துகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிற ஒரு செய்தி. பாஜக தன்னை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது நிலைப்படுத்துவதற்காக, தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யும். அவர்களுக்கு அரசியல் அறம்னு ஒன்று கிடையாது, வரம்புன்னு ஒன்று கிடையாது, ஜனநாயகம்ங்கிறது கிடையாது, ஜனநாயக மாண்புன்னு ஒன்று பாஜகவில் எதிர்பார்க்கவே முடியவே முடியாது. பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாநில தலைவர் பதவியில இருக்கிறவங்கள நாங்க மாத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பாஜகவினுடைய இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி கூட பாஜகவினுடைய கொள்கை திட்டப்படி ஒரு தடவை தான் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியும். 2வது தடவை எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு? ஆக சில நேரங்களில் அவர்களே வந்து அவர்களுடைய பைலாவே எதிர்க்கிறது உண்டு. ஆனால் உண்மையை சொல்லப்போனா அண்ணாமலை மாற்றுவதற்கான காரணம் பீரியட் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக இல்லை, அது அதிமுகவினுடைய கோரிக்கை. ஒருவேளை அண்ணாமலை தலைவராக நீடித்தால் அதிமுகவினர் ஒரு வாக்கு கூட அதிமுகவுக்கு விழாது, அது மாறி சென்று விடும் என்கிற அச்சமும் அவர்களுக்கு இருக்கு. ஆக அண்ணாமலை மாற்றம் என்பது 100 விழுக்காடு உறுதிதான். அண்ணாமலை இருந்தால் நிச்சயமாக அதிமுக ஒரு 2-3 இடங்களில் கூட சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இன்னொரு பேச்சு வந்து உலா வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பதவியை விட இன்னும் ஒரு மேல இருக்கிற பதவி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவருக்கு என்ன மாதிரியான பதவி எல்லாம் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு? பாஜக நினைத்தால் என்ன வேண்டுமானாலும், இப்போ பெரும்பான்மை அவங்க கிட்ட இருக்கு. அவங்க நினைச்சா கவர்னராக கொடுக்கலாம், ஒரு மத்திய அமைச்சராக கொடுக்கலாம், அவங்க நினைச்சா இசட் பாதுகாப்பு கொடுக்கலாம், அவங்க நினைச்சா ஒய் பாதுகாப்பு கொடுக்கலாம். அரசியலே எந்த அச்சுறுத்தலும் இல்லாத விஜய்க்கே ஒய் பாதுகாப்பு கொடுக்கும்போது, செங்கோட்டையனுக்கு இசட் பாதுகாப்பு கொடுக்கும்போது, அவர்கள் நினைத்தால் அண்ணாமலை சமாதானம் செய்வதற்காக எந்த பதவி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பிரதமர் பதவியை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் மோடி இருக்காரு. அமித்ஷா கொடுக்க மாட்டாங்க உள்துறை மந்திரியா. ஏதாவது ஒரு மாநிலத்தில் கவர்னர் பதவி கொடுத்துருவாங்க. ஆமாம், அதிமுக பாஜகவில் இருக்கிற தமிழிசைக்கு எல்லாம் அப்படித்தான் தலைமை மாற்றப்பட்டவுடன் அவரை கவர்னராக மாற்றினாங்க. அப்படி யாரெல்லாம் அதற்கு பாஜகவில் எதிர்ப்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து நீங்கள் போய் அங்கே வேலையை பாருங்கள், நாங்கள் இங்கே வேலையை பார்க்குறோன்னு சொல்லி இது பண்ணிக்குவாங்க. அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவர்கள் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்துவாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.